வீட்டில் நுழைந்த மகளை பார்த்த தாய் லைலாவிற்கு ஆத்திரம் ஆவேசம். ஏய் நில்லுடி! நாற்காலியை விட்டு எழுந்து நின்று அதட்டல் போட்டாள். நின்றாள் கல்லூரி மாணவி மீரா. எத்தனை நாளை நடக்குது இந்த கூத்து? வெடித்தாள். எது? மீரா தாய் அதட்டல் உருட்டலுக்கு அதிராமல் மிரளாமல் திருப்பி கேட்டாள். நீயும் விமலும் சந்திக்கிறது பேசுறது ஒன்றா கல்லூரி போகிறது 2 வருஷமாக நடக்குது. ஓஹோ, எத்தனை தடவை கண்டிச்சாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? லைலா கோபத்தின் உச்சியில் கத்தினாள். கேட்க முடியாது. இவளும் விடாப்பிடியாக ஆணித்தரமாக சொன்னாள். அவ்வளவு திமிரா? இப்போ நான் அடக்கிறேன் உன் கொட்டத்தை என்று வெகுண்ட லைலா அடுத்து தன் கைபேசி எடுத்து எண்களை அழுத்தி ஒளிபெருக்கியும் உயிர்ப்பித்து மிஸ்டர் சந்திரசேகரன் என்று அதட்டலாக அழைத்தார். சொல்லுங்க மேடம். எதிர்முனையில் குரல். உங்கள் பையன் என் பொண்ணோட பேசுகிறான், பழகிறான், கெடுக்கிறான். அதைத்தான் மேடம் நானும் இங்கே கேட்டு கண்டிச்சு இருக்கேன். அப்படியா? என்ன சொல்கிறான்? அவங்ககிட்ட ஃபோன் தரேன், அதை நீங்களே கேளுங்க. ஹலோ, என்னப்பா? ஒரே ஊரில் இருந்து பெத்த குழந்தைகளை ஆளுக்கு ஒன்றா பிரித்து வளர்க்குறது உங்களுக்கு வேணும்னா சரியாக இருக்கலாம். உங்களுக்கு விவாகரத்து கொடுத்த சட்டத்துக்கும் அது முறையாக இருக்கலாம். ஆனால் அண்ணன் தங்கச்சியாக பிறந்த எங்களுக்கு அது சரியில்லை. நாங்கள் சகோதர பாசம் தெரியாமல் வாழ விரும்பலை. முடிஞ்சால் நீங்களும் சேர்ந்து வாழுங்க, இல்லாட்டி எங்களை பழக விடுங்க. எங்கள் சகோதரன் சகோதரி பாசம் நேசம் பழக்கத்துக்கு குறுக்கே நிற்காதீங்க. மீறி நின்னா இதுக்கு பதில் சொல்லி நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம். ஆமாம், ஜாக்கிரதை, நிறுத்தினான் விமல். லைலா முகத்தில் அதிர்ச்சி, சிந்தனை கோடுகள் சிலையாக நின்றான்.